ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நான் எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணேன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். திஸ் இஸ் டே 1 ஆஃப் டாக்குமெண்டிங் மை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சிங் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் நான் கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அது என்னன்னா, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எல்லா சர்வீஸையும் எடுத்து ப்ரொவைட் பண்ணாமல் ஏதாவது ஒரு சர்வீஸை எடுத்து அதுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்டை கிளைண்ட்டுக்கு கொடுக்கலான்றது தான். ஸோ அதுக்கு தான் நான் லீட் ஜென்ரேஷன் மட்டும் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஓகே, இப்போ சர்வீஸை சூஸ் பண்ணியாச்சு. எப்படி நம்ம கிளைண்ட்டை ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு 2 ஐடியா வந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பெய்ட் ஆட்ஸ் மூலமா டார்கெட்டட் கிளைண்ட்டை ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். செகண்ட் ஒன் வந்து கோல்டு அவுட்ரீச் மூலமா ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இதில் கோல்டு அவுட்ரீச் தான் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு பெய்ட் ஆட்ஸுக்கான பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால கோல்டு அவுட்ரீச் சூஸ் பண்ணேன். நான் என்ன மாதிரி ரீச் அவுட் பண்ணேன் கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறதுக்குன்றதை டீட்டெயிலாக ஒரு எக்ஸலில் போட்டு வச்சுருக்கேன். வேணுன்றவங்க கமெண்டில் கோல்டு ரீச் அவுட்னு டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரீச் அவுட் பண்ணதில் எனக்கு ரிப்ளை பண்ண பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு ஜஸ்ட் லீட் ஜென்ரேஷன் பண்ணி தரேன்றதை மட்டும் ஒரு பாயிண்ட்டாக சொல்லாமல் அவங்க பிஸ்னஸுக்கான கம்ப்ளீட் லீட் ஜென்ரேஷன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே போட்டு ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ இப்படி பண்ணி தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்டான கோயம்புத்தூர் பேஸ் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி எனக்கு கிளைண்ட் ஆனாங்க. என்ன மாதிரி நீங்களும் ஃப்ரீலான்சிங் ஜேர்னியில் சக்சீட் ஆகணும்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.